இப்படி உழுவுதே இல்லைங்களா? இது நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ரோஸு, அப்புறம் இந்த பிஸ்தல் இருக்கிற இல்லைங்களா? டச் பண்ணி பாருங்கள், அதுக்கு பதில் இருக்கும். தண்ணி ஊற்றிருக்காங்க நம்ம கம்பெனியில் ஃபெசிலிட்டி. கை தொடச்சி கூட டச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன் தண்ணி நினச்சிருக்கீங்களா? இப்போ இதில் பாருங்களா, சும்மா ஊற்ற அதே அரைக்கம்பளை தண்ணி தான், சேம் அதே அரைக்கம்பளை தான், இதுலேயும் அதே அரைக்கம்பளை தான். பாருங்க, சும்மா தொடும் போதே தொட்டு ஊற்றி. இப்போ நம்மளுக்கு இதில் பாருங்கள் பாருங்க, ஊற்றுறேன் புளிய புளிஞ்சிட்டேன், துணி காய வைக்கிற அளவுக்கு புளிஞ்சிட்டேன். கொஞ்ச நேரம் ஒரு சொல்லாச்சும் வெளியே வடிச்சிங்களா? இப்போ இதுக்குள்ளே இருக்கிற குவாலிட்டி பாருங்க. ஒரு காட்டன். காட்டன் என்ன வேலை பண்ணுறதுனாக்கா, நம்ம தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணி திருப்பி வந்து அந்த ஈரம் நினைஞ்சதுக்கப்புறம் நமக்கு வெளியே தான் வரும். புரியுதுங்களா? காட்டன் வந்து இதான் பண்ணேன். இதுவும் அதே சேம் காட்டன் தான், சேம் காட்டன் தான். அது அப்சர்வ் தான் பண்ணோம். ஆனால் அப்சர்வ் வந்து ஒரு லிமிடேஷன் மேலே அதெல்லாம் பண்ண முடியாது. திருப்பி நமக்கு அது வெளியே ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கத்தாழை ஜெல்லு. நம்ம கத்தாழை ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட்டு நீங்கள் கையில் வாங்கி பாருங்கள் எந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அந்த இடம் நமக்கு சேஃப்டியாக இருக்கும், கூலிங்காக இருக்கும் யூஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா இப்போ விஷயம்?